அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இந்த நியூ கிரியேஷன்ல நம்ம எலெக்ஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல கடந்த ஞாயிற்றுக்காலம் 52ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 53ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஒரு புது தலைப்பு நமக்கு ஒரு சப்ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பப்ளிக் ரிபுக்ஸ் ரேர் அந்த தலைப்பின் கீழ் நமது இந்த 53ஆம் கொஸ்டினும் அதோட பேராகிராஃப் தமிழ்ல வாசிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். தமிழ்ல யாரும் வாசிக்க வரேன்? எஸ் சிஸ்டர். எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுதல் அரிதானது. கொஸ்டின் 53வது கொஸ்டின். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலை அவசியப்படுத்தும் சூழ்நிலை என்ன? மேலும் அது யாரால் எவ்வாறு கவனித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். 1 திமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று அப்போஸ்தலர் திமோத்தேயுவுக்கு யோசனை கூறுவதை போல சில சந்தர்ப்பங்களில் இந்த புத்திமதி கூறுதல் சபையினருக்கு முன்னதாக வெளியரங்கமாக்கப்பட செய்யப்பட வேண்டுமாயிருக்கும். இப்படியாக எல்லோருக்கும் முன்பாக என்று கூறும்பொழுது மிகவும் கொடிதான பாவத்தை குறித்தது என்று பொருள்படுகிறது. மூப்பர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒழுக்க முறையில் இருந்து சற்று வித்தியாசமாக செயல்படும் பொழுது அன்பின் பிரமாணத்தின் கீழும் ஆண்டவருடைய கட்டளையின்படி, அதாவது பொன்னான கற்பனை அன்பிற்கு நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தனிப்பட்ட முறையில் அந்த நபரோடு ஒரு வார்த்தை பேசுவது ஒருவேளை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுதலை விட அதிக பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்பதையும் அறிந்திருப்பார்கள். எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளும் பொழுது முற்றிலும் தேவையற்றதான ஒரு காயத்தையோ அல்லது உணர்ச்சியோ பாதிக்கக்கூடிய ஒன்றையோ ஏற்படுத்தும் என்ற நிலையில் இருந்தால் அப்படி செய்யாமல் அன்பினால் செய்தல் அந்த விஷயம் வேறு வழியில் சந்திக்கப்பட்டு இருக்கலாம். ஒரு மூப்பர் கொடிதான ஒரு பாவத்தை வெளிப்படையாக எல்லார் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தாலும் அது அன்புடன் கண்டிக்கப்பட்டவர் சீர்திருத்தப்பட்டு நல்ல நிலைக்கு திரும்பி வரும்படி உதவி செய்யத்தக்க வகைகளில் செய்யப்பட வேண்டும் என்றில் அவருக்கு வெறுப்பு உண்டாக்க வேண்டும், ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடாது. அப்படி இல்லாவிட்டாலும் உண்மையிலேயே சபைக்கு உள்ள ஸ்லாக்கியங்களில் இருந்து தடுத்து நிறுத்தும் அளவிற்கு கண்டிப்பது மூப்பரின் வசதி கிடையாது. இப்படியாக கண்டிப்பது என்பது நாம் எப்பொழுது பார்த்திருக்கின்றபடி சபையில் ஏகபித்த தீர்மானத்தின் படிதான் வர முடியும். அதுவும் பூரண விசாரணைக்கு பின்னர். அதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை தற்காத்து கொள்ள முழு தருணம் கொடுக்கப்படுவதுடன் அப்படி இல்லை என்றால் தன்னுடைய வழிகளை சரி செய்து மன்னிப்பை பெறுவதுடன் மாத்திரமே செயல்பட வேண்டும். சபை ஆண்டவருக்கு என அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அது முற்றுமாக அவருடைய பிரதிநிதியாக உள்ளது. மேலும் மூப்பரானவர் சபையின் பிரதிநிதி மாத்திரம்தான். அதாவது மூப்பர் என்பது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் நல்ல முறைகளில் நியாயமாகும். ஆகவே நியாயஸ்தலம் என்று கடைசி பட்சத்தில் இப்படியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருப்பின் அதில் இடம்பெறுவது மூப்பர்கள் அல்ல, சபைதான். ஆகவே மூப்பர்கள் கொள்ளுகின்ற வழிமுறை ஆண்டவருடைய சித்தப்படி எடுக்கப்பட்ட பொதுவான தீர்மானத்தின்படி சபையினால் மறுபரிசீலனை செய்யவோ அல்லது திருத்தவோ இடமளிக்கிறதா இருக்கிறது.
ఓవర్ బ్రదర్. థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ సిస్టర్. ఇదే పారాగ్రాఫ్ நமக்கு இங்கிலீஷ்లో யார் படிக்க போறீங்க? எஸ் I சிஸ்டர். please, brother. May I know? எஸ் எஸ் சிஸ்டர். 53 question. The conditions would necessitate a public rebuke. And how and by whom should it be administered? Page number 301, first paragraph. The public rebukes rare. This admonishing under some circumstances might need to be done publicly before the congregation. As the apostle suggests to Timothy, them that sin publicly rebuke before all, that others also may fear. 1 Timothy 5:20. Such a public rebuke necessarily implies a public sin of a grievous nature. For any comparatively slight deviation from rules of order, the elders under the law of love and the golden rule should surely consider one another to provoke unto love and to good works. And so considering, they would know that a word in private would probably be much more helpful to the individual than a public rebuke, which might cut or wound or injure a sensitive nature where such wounding was entirely unnecessary, and where love would have formed a different course. But even though an elder should revoke a grievous sin publicly, it should be done nevertheless lovingly and with a desire that the reproved one might be corrected and helped back, and not with a desire to make him odious and to cast him forth. Nor indeed does it come within the elders' province to revoke any to the extent to the debarring them from the privileges of the congregation. Rebuke to this extent, as we have just seen, can proceed only from the church as a whole, and that after a full hearing of the case, in which the accused one has a full opportunity for either defending himself or amending his ways and being forgiven. The church, the ecclesia, the consecrated of the Lord are as a whole his representatives, and the elder is merely the church representative, the church best conception of the Lord's choice. The church therefore and not the elder constitute the court of last resort in all such matters. Hence, an elder's course is always subject to review or correction by the church according to the united judgment of the Lord's will. Over. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த முதல் 53ஆம் கொஸ்டின்ல உங்களோட புரிதல் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். ஸோ முதல்ல சிஸ்டர் மரியம். எஸ் பிரதர். எஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய கொஸ்டின்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து சின்ன சின்ன தப்புங்க செஞ்சா அவங்கள வந்துட்டு அந்த நம்மளே வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அப்படியே அவங்க வந்து தீர்த்துக்க முடியலன்னா நம்ம வந்து 2-3 பேரை சாட்சிகளை கூட்டிட்டு போயிட்டு அங்க பேசணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுவும் முடியலன்னா
மூப்பர்கள் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா, இப்ப வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு குடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் வந்துட்டு 1 தீமோத்தேயு 5:5ல 20வது வசனம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மற்றவருக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்கிறவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா ஏதாவது ஒரு பாவம் பெரிய காரியம் ஒரு பாவம் செஞ்சிருக்காருன்னா, அது வந்து சபைக்கு முன்னாடி சொல்லி அவங்கள வந்து கடிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு வந்து சொல்றத பத்தி நம்ம இங்க வந்து பார்க்கிறோம். அப்ப வந்து ஒரு புத்தி சொல்றதுன்னா, ஒரு பெரிய காரியத்துல அவர் இந்த மாரி பண்ணிட்டாரும்போது, அது வந்து சபைக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி அவங்கள வந்து திருத்துறதுக்கு வழி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கா பார்க்கிறோம். ஆனா வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு அப்படி இல்ல. இங்க வந்துட்டு பொன்னான கற்பனை கூட இங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்பிற்கு நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனிக்க வேண்டும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு சபைக்கு முன்னாடி சொல்லாம, தனிப்பட்ட விதத்துல கூட்டிட்டு போய் சொல்றதுதான் பெஸ்ட். அப்ப வந்து அவங்க திருத்திக் கொள்ளறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சபைக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அங்க வந்து ஒரு கஷ்ட நிலை வந்துரும். அப்ப வந்து அவங்க சபைய விட்டு போறதுக்கு கூட அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்துட்டு அப்படி இல்ல. தனியா விதத்துல நம்ம கூட்டிட்டு போய் பேசும்போது, அவங்க தப்பினத வந்து அங்க வந்து உணர்ந்து கொள்ளுவாங்க. உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பாவ நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப வந்து ஒரு மூப்பர் வந்து கொடிதான ஒரு பாவத்தை வெளிப்படையாக எல்லார் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டி இருந்தாலும், அது அன்புடன் கண்டிக்கப்பட்டவராக சீர்திருத்தப்பட்டு நல்ல நிலைக்கு திரும்பி வரும்படி உதவி செய்யத்தக்க வகைகளில் செய்யப்பட வேண்டுமே அன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா வந்துட்டு அது வெளிப்படையா சொல்லாம அவங்களுக்குள்ளேயே அவங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது எப்படின்னா அன்பின் நிமித்தமா தான் அங்க வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரதர். அப்புறமேலு என்னன்னா, உண்மையிலே சபையினருக்கு உள்ள ஸ்லாக்கியங்களிலிருந்து அடுத்து நிறுத்தும் அளவிற்கு கண்டிப்பது மூப்பரின் வசதி கிடையாது அப்படின்னாங்க. அதாவது சபைக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பிடுறதுக்கு வந்துட்டு அங்க வந்து மூப்பருக்கு ஒரு எந்த அதிகாரமும் இல்ல. அது வந்துட்டு தேவனும் கிறிஸ்துவும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு ஆஹ் ஏகபித்த தீர்மானத்தின்படி வர முடியும். அதுவும் பூரண விசாரணைக்கு பின்னர். அதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை தற்காத்துக் கொள்ள முழு தருணம் கொடுக்கப்படுவதுடன், அப்படி இல்லை என்றால் தன்னுடைய வழியை சரி செய்து மன்னிப்பை பெறுவதுடன் மாத்திரமே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல அவங்கள யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். அவங்க வந்து தனித்து அவங்கள கூட்டிட்டு போய் பேசும்போதுதான். ஏன்னா சபை முன்னாடி சொல்லிட்டானா அங்க ஒரு அவமானம்ன்றது வந்துரும். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சபைய விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு சொல்லப்படுறது தான் இங்க வந்துட்டு குடுக்கப்பட்டிருக்கு பிரதர். அதாவது அன்பின் பிரமாணத்த தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்துட்டு சபைக்கு வந்துட்டு தான் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். மூப்பர்களோ இல்ல வேற ஏதாவது யாரோ முடிவு எடுக்க முடியாது. அது வந்து சபைக்கு சார்ந்ததா இருக்குது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி எடுக்கப்பட்ட பொதுவான தீர்மானத்தின்படி சபையினால் மறு பரிசீலனை செய்யவோ அல்லது திருத்தவோ இடம் அளிக்காம போயிடும் அப்படின்றாங்கன்னா, அப்ப சபைக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அங்க திருந்ததுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு என்ன ஆயிடுவாங்கன்னா, சபையை விட்டு வெளியில போயிடுவாங்க. அதே மாதிரி தனித்து நம்ம வந்து கூப்பிட்டு பேசும்பொழுது அவங்க தப்பினத்தை உணர்ந்து அவங்க வந்து திருத்திக் கொள்றதுக்கு இதுதான் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரதர். இதான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Thank you. So, any other points, brothers and sisters? Next, யார் சொல்ல வராங்க? Brother Ranjit? బ్రదర్ నేను ఆడియో వస్తున్నాను. Okay, okay, okay. Sister Anu? No, sister? பிரதர் தமிழ்ல I'm போடுறீங்களா? sorry, sister. ஆ இங்கிலீஷ்ல தான் ஸ்கிரிப்ட் இங்க இருக்குது சிஸ்டர், தமிழ்ல இல்ல அவைலபிலிட்டி. சொல்றேன் பிரதர், நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. டிஸ்பிளே எனக்கு கரெக்டா வரல. அதான் டிஸ்ப்ளே ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்கு சிஸ்டர். இங்க ஓகே ஓகே, சிக்னலும் கம்மியா இருக்கு. ஓகே ஃபைன் சிஸ்டர், ஃபைன் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட். பாஸ் ஆன் பிரதர், நான் வரேன். ஓகே.
நெக்ஸ்ட் யாரை சொல்ல போறாங்க? சிஸ்டர் பிரத்யூஷா. பிரதர். எஸ் சிஸ்டர், டோரா சிஸ்டர். பிரதர், இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கும்போது டைரக்டா ஒருத்தருக்கு மேல வந்து எல்லார் முன்னாடியும் அவங்க செஞ்ச ஒரு குற்றத்தை வந்து வெளிப்படையா சொல்றது. அப்ப அந்த 1 தீமோத்தேயு 5:20 வச்சுட்டு நம்ம அப்படியே டைரக்டா எடுத்துக்க கூடாது. என்னன்னா அந்த வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கபடி எல்லாரும் முன்னாடியும் ஒருவர் செய்த ஒரு குற்றத்தை கடிந்து கொள்ளலாம் அப்படின்னு டைரக்டா எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரமா இது வந்து சபையில இருக்கிற ஒருத்தவங்களோட ஆலோசனையின்படி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது, அவங்க கிட்ட சொல்றது, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு குற்றமோ பாவமோ ரொம்ப பகிரங்கமா இருக்கும் வந்து இதுவும் ஒரு பாட்டு தான் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டது. 2வது வந்து இது வந்து மூப்பரோட ஒரு டெசிஷன் அப்படின்றது கிடையாது. அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் பண்றாரு. யார் அப்படின்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களுடைய ஒரு பிரதிநிதியா தான் போய் இந்த ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். இதுதான் என்னோட பாயிண்ட். எஸ் சிஸ்டர். நெக்ஸ்ட் எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? Yes, brother. May I, brother? யா. Yes, brother. One word they have given is odious. Odious na extremely unpleasant. So நம்ம அவங்க கிட்ட பேசும்போதோ இந்த வேர்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, not with a desire to make him odious and cast him forth. So நம்ம பேசும்போது அவங்க தவறா பண்ணிட்டானோ வச்சுக்கோங்க, we should not make him to be unpleasant, extreme unpleasant, odious meaning, and we should not leave him or we should not debar him from this from the ecclesia. And at the first point, என்னன்னா பேசும்போதே அவங்க ஃபீல் ஆயிட்டு ஒரு கிரீவியன்ஸா பண்ணலாம், அன்போடா பண்ணலாம் தவிர நார்மலா we cannot say it as he should not be uncomfortable. அது my first point, brother. And second வந்து last lines they have given, the church as a whole, after the full hearing the case, in which the accused one has a full opportunity for either defending himself or amending his ways and being forgiven. இது சொல்றாரு, he can இப்ப தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா he can be saying as a நம்ம இப்போ லைஃப்ல பார்க்கும்போது லாயரு சேம் he can make his அவங்களோடதே அவங்க பேசிக்கலாம் அப்படி. ஸோ அவங்க சொன்னது உடனே ஏதோ இது மிஸ்டேக் அப்படி பண்றாரு அப்படின்னா he is having the opportunity to say it. இது இல்ல, நான் இப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணிட்டேன், இதுதான் இப்படி ஆயிடுச்சு. if he is able to do it, we have to give the opportunity to him to speak out or to defend himself and to make the amend. Amend is nothing but the minor changes. அங்க இருக்கிறது என்ன நடக்குதோ அது இல்ல, இது இப்படி நடந்துச்சு, இப்படி பேசினேன் நானு, அப்படி பேசினேன் நானு, அப்படி சொல்றதுக்கு அவங்களோட ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு. அப்படிதான் என்னோட செகண்ட் பாயிண்ட் இருக்கு பிரதர். அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து as the Dora sister said, it's not only the elder, and he will collect the opinions of the all members, the ecclesia or the congregation. அடுத்தது அதுக்கப்புறமா he is going to give the united judgment of the Lord's will. So Lord's will அப்படின்னா எல்லாத்தையும் நமக்கு இருக்கிறது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் பைபிள் தான். ஸோ அது வச்சுட்டு அவங்க திருத்தத்துக்கு ட்ரை பண்ணணும் தவிர we should not take our own decisions. So already we know it, previous questions நம்ம படிச்சிட்டோம், vengeance is mine not yours. So only the one நமக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா லவ்விங் கோல்டன் ரூல். இது ரெண்டு நம்ம பயன்படுத்தணும் தவிர அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கோ அவங்க தீத்து படுத்துறதுக்கோ அவங்க அவமானப்படுத்துறதுக்கோ நமக்கு ரைட்ஸ் இல்லை. அது எல்டருக்கு சுத்தமா இல்லை. It's சுத்தமா இல்லை means he's having, maybe he's having, but we are the one who is making him to take the decision. That's my point.
Yes, sister. Thank you, sister. Next, any other points? எஸ் பிரதர் Yes, கேக்குதுங்களா? sister. Yes, sister. Okay, good, sister. பிரத்யூஷாவும் தூரம் சொன்ன மாதிரி தான் அதுல அந்த ஒரு பாயிண்ட் பாருங்க. Considering they would know that a word in private would probably be much more helpful to the individual than a public rebuke, which might cut or wound or injure a sensitive nature. ஸோ இந்த பாயிண்ட் லைக் ஒரு நம்ம சபையில இருக்கிற அங்கத்தினர் கிளிஷியால வரவங்க பலவிதமான ஒரு கேரக்டரோட இருப்பாங்க இல்லைங்களா? சம் ஆர் வீக்னஸ், some might have some inferiority complex, நிறைய விஷயம் இருக்கும். மேபி they have some personal problems also. இது எல்லாமே நம்ம வந்து கலந்து ஆலோசிச்சு இப்போ பிரத்யூஷா சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயமா கொடுக்கணும் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபார் அமெண்டிங் ஹிஸ் வேஸ் அண்ட் பீயிங் ஃபர்கிவன். See, there should not be any assumption. நாமளே இப்ப வந்து ஒரு சில காரியத்துக்காக அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்களோ, என்ன தப்பு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து நிதானித்து கர்த்தருக்குள்ள ஆராய்ஞ்சு அறிஞ்சு நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும், கவுன்சிலிங் கொடுக்கலாமே தவிர பிரத்யூஷா சொன்ன மாதிரி we cannot ப்ரொவோக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அங்க இடம் இல்லை பிரதர். ஸோ we should always யோசிக்கணும். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பலவிதமான அந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது காட்டி கொடுக்கறவனும் கூட இருந்தான் இல்லைங்களா? எல்லாருமே தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து அவங்கள வந்து ஒதுக்கல, வெறுக்கல, தள்ளல. சோ கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். சோ அட் த எண்ட் இட் கம்ஸ் டு த லார்ட். அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர், அவர் தான் ஜட்ஜ் பண்றவர். சோ அக்கார்டிங் டு தட் மூப்பர்கள் கூட அப்படிதான் யோசிக்கணுமே தவிர, பிகாஸ் அவங்க நம்ம எக்லிஷியாக்குள்ள வந்துட்டாங்க. சோ இட் இஸ் காட்ஸ் வில் ஹூ brought them. ஃபர்ஸ்ட் we should consider that. கடவுளோட சித்தத்தால தான் இந்த இதுக்குள்ள வந்திருக்காங்க பைபிள். ஸோ நாம அதை யோசிக்கும் பொழுது அதுக்கு நிஜமாக ஒரு ஞானமான ஒரு காரணமா இருக்கணும். நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதாகட்டும், ஒருவேளை அவங்க சைட்ல தப்பு இருந்தாலும் சரி, should be corrected in a loving way. அன்பு தான் சகல பாவங்களையுமே அங்க முறிக்கும். பாவம் தப்பு பண்ணியிருந்தாலுமே அது அன்பால தான் அதை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு என்னுடைய புரிதல். தேங்க்யூ. எஸ் சிஸ்டர், எஸ். ஸோ இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் தோணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சகோதரன் நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அப்ரோச் ஆகுறாங்க, பிரதர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு தவறு நடந்துச்சு, இதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க அப்படி ஒருவேளை கேட்டால், ஃபஸ்ட்டு அது சபையில் பேசலாம் இல்லை நீங்கள் வந்து பேசலாம் அப்படி சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு? Once again, brother, question. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரதர் வந்திருக்காங்க, பிரதர் ஏ வந்திருக்காங்க, பிரதர் பி தவறு செய்கிறாங்க, பிரதர் வாங்க நம்ம போய் பேசலாம், இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, இல்லை நம்ம எக்லிஷியாவில் வந்து இதை பற்றி டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னால் அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுச்சா சிஸ்டர் கொஸ்டின்? Yes, brother. So we cannot take any decision, brother, immediately. We should know the first problem enna irukku appdi kekkalam. அடுத்தது if possible we should make the other person to sit and talk each other. அடுத்தது அதுக்கப்புறம் தான் இப்போ அது முடியலன்னா then we can take it to the congregation. Already last Sundayவும் நம்ம இந்த question படிச்சிட்டோம். Elders, when we are choosing itself, they should have the two qualities. And the two qualities la one whether and solve பண்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு தான் he would have seen so many problems and he would have done so many problems, whatever the solution, he would have seen it as a elder or as a congregation member, he would have seen it. And the experience vechite he can go through it, and on the same, if it is not solved in A and B, then if it is becoming a big issue, then we can go with the congregation. That's my opinion, brother. Over. Okay, sister Anu. Brother, perfect சொன்னாங்க பிரத்யூஷா. See, if it is a personal problem, if a person அங்க எக்லிஷியால ஒருத்தருக்கு அது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூவா இருந்தா உங்களை அப்ரோச் பண்ணும்போது யூ கேன் டீல் பர்சனலா. உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு முதிர்வா இருக்கணும். ஒரு தலைவருங்கிற அந்த பொசிஷன்ல இருக்கும்போது யூ கேன், பிரத்யூஷா சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ண முடிஞ்சா
we can solve it personally. அப்படி இல்ல இது சபைக்கு உரியது, சபையில இருக்கிற மத்தவங்களும் இது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னா, if you cannot handle it, you can go. நீங்க மூப்பருக்கு அதை கொண்டு போய் அதை கிளாரிபிகேஷனுக்கு வைக்கலாம். as long as if it is anything personal இருக்கும் பொழுது நீங்க பர்சனலா டீல் பண்றது ஓகே, ஞானமா. Thank you, See, sister. instead of exposing எல்லாமே இது ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், not something major problem that can be clarified and அது முடிக்கலாம் நாமளே அப்படின்னு. ஏன்னா ஒரு தலைவனுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அது இருக்கிறதுனாலதான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எனிஒன் ஏதாவது கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு குவாரி வைப்பாங்க. ஸோ அது நம்ம கிட்ட இருக்கு. unless and until it is concerned with other நம்ம other sisters and brothers, அப்படி இருக்கும்பொழுது நீங்க இந்த தலை ஹெல்த் கொண்டு போய் வைக்கிறது நல்லது. இட்ஸ் மை ஒப்பீனியன் பிரதர். Thank you, sister. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என்ன செய்யணும், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் ஆகணும்? பிரதர், என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இல்ல என்னோட வியூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பி மேல ஒரு இது சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிரதர் அப்படி சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கேட்கிற நம்ம வந்து ஒரே வியூல பார்க்க கூடாது. அவரோட ஏ அண்ட் பி போத் ஆஃப் வியூ, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் பிரதர். புரிஞ்சுட்டு இருக்கிற பட்சத்துல, ஏன்னா ஒருத்தவங்களோட பார்வையை பொறுத்து, பர்செப்ஷனை பொறுத்து, அப்ப ஒருத்தர் ஏ மேல பிக்கு மட்டும் தவறான கண்ணோட்டமா கூட இருந்திருக்கலாம். அப்ப ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம வந்து இந்த விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பாக்குறது நல்லா கரெக்டா இருக்கும் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இங்க சுருக்கமா சொல்லணும்னா, மேத்யூ 18 கரெக்ட், தோரா சொன்னது கரெக்ட். சோ ஒவ்வொருத்தருடைய பார்வை கண்ணோட்டம் வேற வேறமா இருக்கும் இல்லைங்களா சபைக்குள்ள. அப்படி வேற வேறையா இருக்கும்போது நாம் வந்து சத்தியத்தின்படி அங்க வந்து அவங்களுக்கு வேத வசனத்துக்கு கூடாக தான் அவங்களுக்கு வந்து எது ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியும். பிளஸ் நம்ம we cannot take either side, யார் கரெக்டா சொல்றாங்க யார் ராங்கா சொல்றாங்க இல்ல. அவங்க பேசுற பேச்சு நம்ம வசனத்துக்கு ஒத்து போகுதா, ஏதாவது இன்ட்ரன்ஸா இருக்கா சபைக்கு, அதை பார்த்துதான் அந்த பரிசுத்த ஆவியில தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். டோரா சொன்னது கரெக்ட் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இங்க வேற எதனா கருத்துக்கள்? ஸோ இதுக்கு என்னோட வியூ எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு சகோதரன் வந்து அப்ரோச் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்க மேத்யூ 18th சாப்டர் படி ஃபாலோ ஆயிருக்கீங்களா? அப்படிதான் நம்ம முதல் கேள்வி வந்து கேட்டா, மற்றது நமக்கு ஒரு தலைவலி ஆகுமா, இல்லை அது இஷ்யூ ஆகுமா, அப்படிதான் என்னோட வியூ இருக்குது. என்னன்னா, நம்ம அது கேட்டுட்டோம்னா ஆப்வியஸ்லி அவங்க ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையில தான் அது அந்த சகோதரனுக்கு ரெக்டிஃபை பண்ண வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது முடியலைன்னா 2-3 சகோதரனை கூப்பிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எக்லிஷாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம என்டர்டெயின் வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க மேத்யூ 18th சாப்டர் படி ஃபாலோ ஆயிருக்கீங்களா? ஆமா அப்படி சொன்னாதான் அடுத்த ஸ்டெப்ல தான் நமக்கு ஒரு சகோதரிக்கு இல்ல நமக்கு இந்த வந்து வருவாங்க. பர்சனல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2-3 சாட்சிகள் கூப்பிட்டு போறது. ஸோ பர்சனல் கேட்காம 2-3 சகோதரர்கள் கூப்பிட்டு போறது தவறு. அப்படி செய்யக்கூடாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிசிப்ளின்குள்ள நம்ம சகோதரர்கள் ஆகட்டும், நம்ம ஆகட்டும், அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இஷ்யூஸ் வந்து ஹைலைட் ஆகாம அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிட்டு எக்லிஷால வந்து சமாதானம் இருக்கும் அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வேற எதனா கருத்துக்கள் இல்லை வேற எதனா வியூஸ் இருந்தால் தெரிவிக்கலாம். பிரதர் கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேட்குது பிரதர். நான் கொஞ்சம் வெளியில தான் இருக்கேன், அப்படியே மேனேஜ் பண்றேன் சொல்றேன். எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறப்ப அது கேஸ் டு கேஸ் அது வந்து அந்த ஸ்பாட்ல டிசைட் பண்ணணும் இது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த சகோதரருக்கும் இன்னொரு சகோதரருக்கும் அது ரொம்ப பியூர் பர்சனல் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான்
பிரதர் வாய்ஸ் கேட்கல பிரதர். வந்து அது பாதிக்காம. பிரதர் வாய்ஸ் சரிங்களா? நடுவில் கேட்கல. ஒண்ணு. பியூர் So, பர்சனல். நம்மளுடைய ஹார்ட் வந்து அஃபெக்ட். ஜாக்கப் பிரதர். இப்ப கேக்குதுங்களா? இப்போ கேக்குது பிரதர். பியூர் பர்சனல் அந்த இப்ப சுச்சுவேஷனுக்கு கேக்குதுங்களா? அப்புறம் எஸ் பிரதர், எஸ் பிரதர். ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் வந்து வருது, அது வந்து ஒரு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கேஸ் டு கேஸ் இதை வந்து டிசைட் பண்ணணும். இப்போ ஒருத்தருடைய வந்து ரொம்ப பியூர் பர்சனலாக இருக்கு, ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டட், அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க, அவங்க காசு வாங்கிட்டாங்க கொடுக்கல, இல்லை பிஸ்னஸ்ல இதாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த நபருக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இது அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்திமதி யாருக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த பர்சன் வந்து சொல்றாரு இல்லையா, அவருக்கு பர்சனலா உங்கள்கிட்ட கேட்டதுனால இந்த ஃபர்ஸ்ட் புத்திமதி அங்கதான் போகணும். ஏன்னா இவரு என்ன நினைச்சிட்டு வந்திருக்காருன்னா, இவரு தப்பு பண்ணாத மாதிரி இவர் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒண்ணு. சரி, இன்கேஸ் இது வந்து சபையை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல சபையில உள்ள இன்னொரு சகோதரிகளையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அதை கேட்க ஆரம்பிக்கலாம். கேட்டு அதை வந்து எந்த சைடு சரியா இருக்கு, எந்த சைடு தப்பா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம். கணிச்சுட்டு அந்த தனிப்பட்ட பர்சன் கிட்ட தனியா கூப்பிட்டு அங்கேயே முடிச்சிடணும். இது வந்து அதனுடைய இதுலயே முடிச்சுக்கணும். இதையும் சபைக்கு கொண்டு போறதுக்கு கூடாது. இன்கேஸ் அந்த பர்சன் நம்ம சொன்னா, இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வித சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு, இதை சரி பண்றதுக்கு நீங்க போய் சொன்னா அந்த விதர் கேட்பாரு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் போய் அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேக்சிமம் வந்து அவங்க 2 பேருமே சரி பண்ணிக்கிற மாதிரி அந்த ப்ராப்பர் சஜஷன்ஸ் இல்ல அறிவுரைகள், அது அந்த கம்ப்ளைண்ட் பண்ண சகோதரருக்கு சொல்லி அவரே சரி பண்ண மாதிரி ஏதாவது சொல்லி தரலாம். சரிங்களா? மேக்சிமம் இதுலயே முடியும். ஒருவேளை ஒட்டுமொத்த சபைக்கும் இது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துலதான் அடுத்த ஸ்டெப் எல்டர் வந்து அவங்களோட போய் பேசி கொஞ்சம் டைம் எடுக்கும். டேக் ஒரு ஜென்யூன் டைம் எடுத்துக்கணும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண, உணர்வுக்கு தகுந்தாப்புல கொண்டு போகணும். சரிங்களா? சபையை பாதிக்கிற பட்சத்துலதான் அது சபைக்கு வரும். இதை நம்ம நல்லா கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். ஸோ மேக்சிமம் வந்து சமாதானத்தை கொண்டு வரதுக்கு வேண்டிய முயற்சிகளை அந்த 1-to-1 எடுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பைபிள்ல மேத்யூ சாப்டர்ல சொன்ன காரியம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான். ஏன்னா பைபிள் எப்போதுமே ஒரு டோட்டலா சொல்லிடணும் இல்லையா, கம்ப்ளீட்டா சொல்லிடணும், இப்படின்னா இப்படி இப்படின்னா அப்படிங்கிறது. அதனாலதான் அதுல வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் காது வச்ச மாதிரியே சில ப்ராப்ளத்தை முடிச்சிடுறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதா இருக்கு. இன்னும் இதை குறித்து கூட படிக்கலாம். இன்னும் வரக்கூடிய இதுல வந்து சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சில கேரக்டர் ஸ்டடி, நம்ம அந்த கேரக்டர் ஸ்டடி புக் இருக்கு இல்லைங்களா, அதுல படிக்கிறப்ப அதுல நம்ம ஓரளவுக்கு மெச்சூர் ஆனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஸ்பாட்ல வந்து டீல் பண்றது நல்லா ஒரு சந்தோஷமா முடியும் அப்படிங்கிறது இது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. மேக்சிமம் இக்னோர் பண்ண பார்க்கணும். இக்னோர்னா அதை அவங்க மத்தியிலேயே இவர் சொல்றவருக்கே நாம வந்து சரியா சொல்லி இது மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், நீங்களே ஹேண்டில் பண்ணிருங்க, இதை சரி பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். அவரால் முடியாத பட்சத்துல அடுத்தது யார் சொன்னா, நான் சொன்னா கேட்பாரா இல்ல வேற யார் சொன்னாலும் கேட்பாங்களா, இல்ல இது வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சகோதரர் மூலமா போகலாம், இல்லை நம்மளே போகலாம். ஸோ இங்கேயே முடிக்கிறது நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய ஒரு வியூவா இருக்கு. தேங்க்யூ. எஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் த வியூஸ். ஸோ நாம் அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல வேற எதனா கருத்துக்கள் இருக்குதா? பிரதர் எனக்கு ஒரு சின்ன டவுட் பிரதர். எஸ் பிரதர். இந்த பேராலே வந்து 1 தீமோத்தேயு 5:20 கொடுத்திருக்காங்க. 20வது வசனத்துல வந்து மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்வர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ஸோ பிரதர். இது எல்லாருக்கும் முன்பாகனா இப்ப சபை முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து சொல்றதா இல்ல எந்த வியூல நம்ம எடுத்துக்கலாம் அது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்.
Yes, brother. So, இதுக்கு any comments, brothers and sisters? எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள் அப்படின்னா சபை முன்னாடி எல்லாரோட முன்னாடியும் அவங்கள வந்து வார்ன் பண்றதா இல்ல எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. எஸ் பிரதர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரஞ்சித் பிரதர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு உங்களோட வியூஸ் சொல்ல முடியும் அன்போட அழைக்கிறேன். brother. எஸ் அது பிரதர். அதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி அது என்னன்னா மூப்பனானுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பாதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா சொல்றது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி அப்படின்னு சொல்றப்ப இது வந்து ஒரு பப்ளிக் சின் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரொம்ப பெரிய பப்ளிக் சின் இருக்கு இல்லைங்களா? இது வந்து சபையே பாதிக்கும் இல்லைங்களா? இவங்க இந்த மாதிரியான தப்பு பண்ணிட்டா இது ரொம்ப பெரிய டேஞ்சரு. இப்போ அந்த மாதிரி இதை வந்து மற்றவர்கள் பயம் உண்டாகும்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு அங்க இருக்கு. மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அப்படின்னா மற்றவர்கள் இது போன்ற ஒரு மோசமான செயல்களை செய்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும்படி. அது பயம் உண்டாகும்படின்னா நம்ம லிட்டரலா அப்படியே நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. அது வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன்ல அது அப்படியாக இருக்கு இல்லைங்களா? எச்சரிப்பு உண்டாகும்படி தான் அது கரெக்டான ஒரு இதா இருக்கும் நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. அதனால இங்கிலீஷ்ல கூட படிச்சு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா them that sin rebuke before all that others also may fear அப்படின்னு சொல்லி அந்த ஃபியருங்கிற வேர்டு வருது. அப்படின்னா அவங்க அந்த பாவத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், உணர்வு வரணும். இப்போ ஒரு பாவம் செஞ்சுட்டா ஒரு பயம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு அங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இன்னொரு சில டிரான்ஸ்லேஷன்ல நான் ட்ரை பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ் பிரதர். தேங்க்யூ. சிஸ்டர் பிரத்யூஷா. தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர். இன்னும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு. வெதர் வி கேன் டேக் இட் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. வென் ஜீசஸ் வாஸ் வென்ட் டு தி டெம்பிள் and he will take the a choke and he will say that you made my father house as a thief house. He shouted and he warned in front of everyone, but it doesn't mean that he's not having the love or affection or anything. It's one of that make the others to be scared. So அது என்னோட ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சிட்டேன். எஸ் சிஸ்டர். அப்படின்னா நம்ம அன்புன்னு டிசிப்ளைனும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி எஸ் பிரதர். ஒரு டிரான்ஸ்லேஷன் நியூ, அதாவது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், அதுல என்ன போடுறாங்கன்னா, those who continue in sin rebuke in the presence of all so that the rest may be fearful of sinning. சரிங்களா? அந்த பாவம் பண்ணுவதற்கு, அது போன்ற பாவங்களை பண்ணுவதற்கு அவங்க பயப்படும். சரிங்களா? those who continue in sin rebuke in the presence of all. எதுன்னா அந்த ஆளுங்களை இங்க சொல்ற மாதிரி இல்ல, அந்த பாவத்தை இது போ அந்த அதாவது தேர்ட் பர்சனா வச்சுட்டு அந்த பாவம் இது போல் இருக்கு, இதனால இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அந்த பாவத்தை சொல்லி rebuke in presence of all so that the rest மற்றவங்க எல்லாம் may be fearful of sinning அப்படிங்கிற வேர்ட் சொல்றாங்க. மேபி ஃபியர் அப்படின்னு சொல்லி இல்லை, அந்த மாதிரி இல்லை, fearful of sinning, அந்த பாவத்துக்கு பயப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். எஸ் பிரதர். ஸோ இதில் எதனா கருத்துக்கள்? ஸோ ரஞ்சித் பிரதர் கிளாரிஃபை ஆயிடுச்சு. எஸ் பிரதர். ஸோ அது நேரா பயப்படுற மாதிரி இல்ல, அந்த தவறு செய்யறதுக்கு வார்னிங். ஓகே. அந்த இனிஷியேஷன் எடுக்கக்கூடாது, அந்த தவறு செய்யறதுக்கு பயப்படணும், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற எதனா எனக்கு ஒண்ணே ஒரு பாயிண்ட் பிரதர். சிஸ்டர். இப்ப இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டு ஒரு ஸ்ரீ தப்பு பண்ணிடும்போது அந்த ஸ்ரீக்கு வந்து எல்லாருமே கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லிட்டு வருவாங்க.
அப்ப வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, "உன்னுல யாரு பாவம் பண்ணலையோ ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு கல்லெறி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அந்த யாருமே கல்லு போடாம அவங்கவங்க விலகி போறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும், அந்த ஸ்திரீ மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்ப சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை கிடைச்சிருந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களும் மனம் திரும்பியிருக்க ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. ஆனா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து அப்படி பண்ணல. அந்த ஸ்திரீக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு திரும்ப குடுக்குறாரு. அப்ப வந்து அந்த ஸ்திரீ வந்துட்டு அவங்க தப்பினத்த வந்து உணர்ந்து கொண்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப வந்துட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்திரீயா வாழ்றத பத்தி நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அப்ப வந்து தண்டனை குடுக்கக்கூடாது. அவங்கள மனம் திரும்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும்னு தான் இங்க வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தான் என்னோட புரிதல் இருக்கு. எஸ் சிஸ்டர். ஸோ அல்டிமேட் கோல் என்னன்னா, அந்த தவறு எஸ் பிரதர். பிரதர். ஸோ இதுல வந்து அந்த ஸ்திரீயை குறிச்சு அங்க சொன்னாங்க சகோதரி, அது நல்ல கருத்து சகோதரி சொன்னது. ஸோ ஓகே, அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்திரீயை வந்து கல்லெறிகிற வசனம் வந்து பைபிள்ல சேர்க்கப்பட்ட ஒரு வசனம். பட் அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன நல்ல கருத்துக்கள் கரெக்டா இருக்குது அப்படின்னு பார்த்தாலும், அது வந்து ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு அதிகாரமா ஒரு பகுதியாக அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத ஒரு இன்ஃபர்மேஷனா எல்லாரும் வச்சுக்கோங்க. அதுக்காக மரியா சிஸ்டர் கொஞ்சம் சிஸ்டர் கொஞ்சம் பாருங்க, அது உங்க பைபிள்ல கீழே நோட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க சொன்ன கருத்து கரெக்ட் தான். அந்த இது வந்து கரெக்ட். அந்த ஒரு வசனத்தை ஒரு எதுக்காக சொன்னோம்னா, இந்த வசனத்தை கோட் பண்ணனால சொன்னேன். அது இன்ஃபர்மேஷன் வந்து பைபிள்ல அது வந்து சேர்க்கப்பட்டதா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. பட் அர்த்தம்லாம் கரெக்ட். ஓகே பிரதர். எஸ் பிரதர், எஸ். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வேற எதனா கருத்துக்கள் இதில் இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ எஸ் பிரதர், கிளியர் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். 8:56 ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதோட ஸ்டாப் பண்ணலாமா? ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எஸ் பிரதர். அதாவது பப்ளிக்ல அதை ரிவ்யூ பண்றது அது வந்து ஒன்லி when it is necessary அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த பர்பஸ் எதுக்கு அப்படின்னா, காங்கிரிகேஷனுக்கு இதனால ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப அதை வந்து பார்க்கணும். அப்புறம் ப்ரைவேட் கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஒரு மைனர் இது இருக்கு அப்படின்னா ப்ரைவேட்லேயே முடிச்சிடணும், அதை சரி பண்ணிடணும். மனம் திரும்புற மாதிரியான சில காரியங்களை அங்கே சொல்லி பண்ணலாம். அதே போல எல்டருக்கு என்ன இதுல அத்தாரிட்டி இருக்குன்னா ஒண்ணும் இல்லை. காங்கிரிகேஷன் என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. சபை தான் வந்து ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்க பார்க்கும்போது சபைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அங்கே எல்டருடைய பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அது ஹவு ஹி ஹேண்டில்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா அதை வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒருவேளை எல்டர் எடுக்கிற முடிவு வந்து சபைக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மாத்துறதுக்கு சபைக்கு எல்லா அதிகாரமும் இதுல சபை எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது எல்டர் வந்து அங்க. இது வந்து ஒரு ஷார்ட்டா எஸ் பிரதர், எஸ், தேங்க்யூ பிரதர். ஸோ நாம் கண்டினியூஷன் தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எஸ் பிரதர், முடிச்சிடலாம். இறைவன் ஓகே ஓಕೆ, தேங்க்யூ. ஸோ இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்திய வಚನங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் ஏறெடுக்கிறோம்.